ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி தமிழுக்கான வீடியோஸ் நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அண்ட் அந்த வீடியோஸ் பார்த்தோம்னா இனிமேல் உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அண்ட் அது கூடவே நம்ம ஒரு நியூவாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா பிவைக்யூ டிஸ்கஷன் சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழுக்கான நியூ சிலபஸ் அடிப்படையில் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வேறு எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். பட் அது பார்த்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணப்பட்ட கேள்விகள் தான். ஓகேவா. டெய்லி நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெய்லி மண்டே டு ஃப்ரைடே நைட்டு 9 PM உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா. இந்த வீடியோ வந்து டெய்லி வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் வந்து படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிவிஷனுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய செல்ஃப் இவாலுவேட்டிங் வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இன்னும் படிக்கவே இல்லை, தமிழ் இன்னும் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே எந்த மாதிரி நம்ம படிக்கணும், கேள்விகள்லாம் எந்த மாதிரி கேட்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம டெய்லி வந்து ஒரு பிவைக்யூ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இது வந்து 2024 February 7th நடந்திருக்கு. ஓகேவா. அண்ட் அதுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 100 கேள்விகள் இருக்குது. அது 100யுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா. அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து டிக் பண்ணி தான் இருந்தது. அதனால் நான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆப்ஷன்ஸை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினாக ரீட் பண்ண நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலில் 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் தருக. ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறதுடைய தமிழ் சொல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தொலைநகல் இயந்திரம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃபேக்ட்ஸ் இதோடைய தமிழ் சொல் தொலைநகல் இயந்திரம். அடுத்தது, பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. மாஸ்க். ஓகேவா. மாஸ்க் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் சொல். முகக்கவசமா முகமூடியா சொல்லுங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, முகக்கவசம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம், முகமூடி அப்படிங்கிறது வராது. அடுத்தது, ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர். ஓகேவா. கோயம்புத்தூர் இதோடைய மறுவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கோவை அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். ஓகேவா. கோயம்புத்தூர் இதோடைய மறுவு கோவை. அடுத்தது, ஊர் பெயரின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளி இதோடைய மறுவு பெயர் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, திருச்சின்னு சொல்லலாம். ஓகேவா. திருச்சிராப்பள்ளி இதோடைய மறுவு தான் திருச்சி. அண்ட் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் திருச்சிராப்பள்ளி வேறு திருச்சி வேறு, அப்படிலாம் கிடையாது. திருச்சிராப்பள்ளி இதோடைய மறுவு பெயர் தான் திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா. அடுத்தது, மறுவை எழுதுக. கும்பகோணம். கும்பகோணம் அப்படிங்கிற ஊருடைய மறுவு பெயர் என்ன? ஸோ இது கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, குடந்தை. ஓகேவா. கும்பகோணம் இதோடைய மறுவு பெயர் குடந்தை. அடுத்தது, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா எவ்வளவு சிற்பங்கள். இதுக்கு சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா. அடடா இது பக்கத்தில் ஆச்சரியக்குறி வருது. அண்ட் லாஸ்ட்லேயுமே ஆச்சரியக்குறி தான். ஓகேவா. கம்மா, ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க் எதுவுமே வராது. இது எல்லாமே வந்து என்ன பண்ணால் வியப்பு தொடர் இல்லையா. அடடா இது பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி, எவ்வளவு சிற்பங்கள் ஒரு ஆச்சரியக்குறி. ஓகேவா. அடுத்தது, நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானது? சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இதில் எது சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்டிருக்கு? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சேரர்களின் பட்டப்பெயர்களில் இங்கே வந்து கமா வராது. ஓகேவா. கமா வராமல் தான் வரும்.
சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், கமா வரும். ஓகேவா? மலையமான் அண்ட் இந்த இடத்துல கமா வரக்கூடாது. போன்றவை குறிப்பிடத்தக்கவை, ஃபுல் ஸ்டாப் வரணும். ஸோ மற்ற ஆப்ஷனுமே பார்த்துக்கோங்க, எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான். இது வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. அதுக்கான கரெக்டான எழுத்து வழக்கு சொல் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சிரட்டை அப்படிங்கிறது சிரட்டைன்னு தான் வருது. சிரட்டையில் நீத்து பாகம் அப்படிங்கிறது மேல் கஞ்சி. இது வந்து புக்கில் உள்ள ஒரு லெசனுக்குள்ளே இருக்கும் இல்லையா? இந்த இது வட்டார வழக்கு சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீத்து பாகம் அப்படிங்கிறதுடைய எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா மேல் கஞ்சி. ஓகேவா? மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். மற்ற எல்லாமே அப்படியே தான் இருக்குது. சிரட்டையில் நீத்து பாகத்தை அப்படிங்கிறது மேல் கஞ்சின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. என்னது வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது. ஓகேவா? சோலைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வராது, தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தான், ஊதியம் பெறுவான். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஸோ இது வந்து எந்த காலத்தை குறிக்குது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, எதிர்காலம். ஓகேவா? பெறுவான் சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? இனிமேல் தான் பெறுவான். வேலை செஞ்சான்னா ஊதியம் பெறுவான். ஓகேவா? இது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடர். அடுத்தது விண், கோல், மாலை, மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து புதிய சொல்லை தெரிவு செய்க. ஸோ இதுவுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் தான் இல்லையா? அதாவது புதிய சொற்களை வந்து உருவாக்குதல். 2 சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் கரெக்டாக இருக்கக்கூடிய சொல் என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சி, விண்மீன். ஓகேவா? மீன் வெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே இல்லை. விண்மாலை, விண்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே கிடையாது இல்லையா? கரெக்டாக வந்து இணைக்கப்பட்டிருக்க சொல் என்ன அப்படின்னா விண்மீன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பொருத்தமான காலத்தை எடுத்தெழுதுக. குமரன் மலையில் நனைந்தனன். ஓகேவா? குமரன் மழையில் நனைந்தனன். இது வந்து எந்த காலத்தை குறிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இறந்த காலம். ஓகேவா? நனைந்தனன். ஓகேவா? நனைந்தான். ஸோ அது கூட சேர்ந்தது தான் நனைந்தனன்மே. இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு தொடர். ஓகேவா? இது வந்து வித்தியாசமாக இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது உரைத்த வேர்ச்சொல்லை தருக. உரைத்த இதோடைய வேர்ச்சொல் என்ன? பேச்சொலுக்கு வந்து பெரும்பாலும் கட்டளை பொருளில் வந்து வரும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லலாம், உரை. ஓகேவா? உரைத்த அப்படிங்கிறது நம்ம பெயரெச்சம்னு சொல்லலாம். அதோடைய வேர்ச்சொல் வந்து உரை. அண்ட் இதே இது உரைத்து அப்படின்னா வினை எச்சம்னு சொல்லலாம். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கேலி சித்திரம் என்றால் டேஸ். கேலி சித்திரம் என்றால் டேஸ். ஆப்ஷன் வந்து பி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? கேலி சித்திரம் என்றால் என்ன. யாவை அப்படிங்கிறதெல்லாம் பன்மைக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக ஏன், எப்படி அப்படிங்கிறது வராது. ஸோ அதோட நம்ம பேசிக்கான நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சாலே கண்டிப்பாக நம்ம இதெல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். எங்கு, எப்படி, என்ன, எத்தனை என்ன வரும்? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர் இல்லையா? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர். அடுத்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இணைப்பு சொல் அதனால், அதுபோல், யாது, ஏனெனில் இந்த இடத்துல என்னது வரும்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்காவோட கூட்டில் முட்டையிடுது. ஸோ அதனால் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு சொல்லாக இருக்கும் இல்லையா? அடுத்தது சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஸ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இந்த இடத்துல என்ன வரும்?
எனவே வருமா, ஆகையால் வருமா, மேலும், ஏனெனில் என்ன வரும்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வரும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. உணவு கொடுத்தவர்களே உயிர் கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். டேஸ் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். இந்த இடத்துல என்ன இணைப்பு சொல் வரும்? ஆகையால், அதுபோல, ஏனெனில், அதனால். இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, அதனால் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அதனால், ஆகையால் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேமாக வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். இந்த இடத்துல ஆகையாலுமே கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லலாம். பட் இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? எந்த இடத்துல ஆகையால் வரும், எந்த இடத்துல அதனால் வரும், எந்த இடத்துல ஆகவே அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இனிமேல் வந்து வரக்கூடிய ஒரு வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பட் இந்த பர்டிகுலர் இடத்துல அதனால் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, அடைப்புகள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அதாவது கொழுந்தாடைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ராக்கெட்டில். அதுக்கான கரெக்டான சொல் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. கொழுந்தாடை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பனையின் கொழுந்து, கரும்பின் நுனிப்பகுதி, புளியின் கொழுந்து, வேம்பின் கொழுந்து. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். கரும்புடைய நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடியது. காய் வகைகள், கனி வகைகள், இலை வகைகள் அண்டு இந்த தூறு, கிளை வகைகள், நுனிப்பகுதி இதெல்லாமே வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த லெசன் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த இடத்துல கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனிப்பகுதியை குறிக்கக்கூடியது. அடுத்தது, இலக்கண குறிப்பு தருக. கொள்க, குறைக்க. ஸோ 2 வார்த்தை இருக்குது. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொள்க, குறைக்க என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? கொள்க, குறைக்க இதுக்கு வந்து ஆன்சரு வியங்கோள் வினைமுற்று. ஓகேவா? அதாவது பொதுவாகவே கா, இய, இயர், ஸோ அந்த மாதிரி வாழ்க, வாழிய, வருக, கொள்க இதெல்லாமே வந்து வியங்கோள் வினைமுற்று தான். பட் இந்த இடத்துல குறைக்க அப்படிங்கிறதுமே வியங்கோள் வினைமுற்று சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் யாருக்காச்சும் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது, இரு பொருள் தருக. படி. படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான், பட் இதுக்கு இரு பொருள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. படி அப்படின்னா என்னெல்லாம் வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சொல்லலாம். படிக்கட்டு அண்டு படித்தல். ஓகேவா? நூலை படி. ஸோ படிக்கிற ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு. அண்டு படிக்கட்டு இல்லையா, ஸ்டெப்ஸு. ஸோ அதுவுமே படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சரியானவற்றை தேர்வு செய்க. நகை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இதுக்கு 2 பொருள் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி தான். புன்னகை, ஆபரணம் சொல்லலாம். நகை அப்படின்னா நகைச்சுவை, சிரிப்பு, புன்னகை, ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். அண்டு நகை அப்படின்னா ஆபரணம், தங்க நகை, வெள்ளி நகை சொல்லுவோம் இல்லையா. ஸோ இரு பொருள் வந்து புன்னகை, ஆபரணம். அடுத்தது, இருபொருள் தருக. கூவல். இதோடைய இருபொருள் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. கூவல் அப்படிங்கிறது ஒரு சொல். இதுக்கு இருபொருள் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க, நீர்நிலை. கூவல் அப்படிங்கிறது ஒரு வகையான நீர்நிலைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதுக்கு பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளுமே இருக்குது. ஓகேவா? ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. கூவல் இதுக்கு இரு பொருள் என்ன அப்படின்னா நீர்நிலைன்னு சொல்லிட்டு ஒரு பொருள் அண்டு பள்ளம் சொல்லிட்டு இன்னொரு பொருளுமே இருக்குது. அடுத்தது, பொருள் வேறுபாடு அறிக. ஓகேவா? உழை, உலை. இது வந்து மயங்கொலி சொற்கள்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துகன்னு சொல்லலாம். அதாவது லால வந்து 3 வகையான லாக்கள் உண்டு இல்லையா, அதே மாதிரி நாலுமே 3 உண்டு. அடுத்தது ரால ஒரு 2 எழுத்து உண்டு. ஸோ இது மொத்தம் 8 எழுத்துக்கள் வந்து மயங்கொலி எழுத்துக்கள்னு சொல்லலாம். இந்த 8 எழுத்துக்களுமே வந்து உச்சரிப்பு வந்து ஒன்று போல் இருக்கும், பட் அதுக்கான பொருள் வந்து வேறு மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. உழை, உழை கிட்டத்தட்ட இந்த லா வந்து நம்ம ஒன்று போல் தான் வச்சுருக்கோம், ஆனால் அதுக்கான பொருள் வந்து வேறுபடுது. கரெக்டான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உழைப்பு அண்டு சேரு. ஓகேவா? இந்த உழை அப்படின்னா உழைக்கிறத குறிக்கும்.
இந்த உழை எப்படின்னா சேருன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குரில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அவங்க வந்து குறில் சொல் கொடுத்துருக்காங்க, அதை நெடில் சொல்லாக மாற்றி அந்த ரெண்டுமே வந்து ஒரே தொடரில் வர மாதிரி ஒரு தொடரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மடு அப்படின்னா இது குறில் சொல், இதோடைய நெடில் சொல் வந்து மாடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ அது ரெண்டும் வர மாதிரி இருக்கக்கூடிய பொருள் என்னவாக இருக்கும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மடு. இதோடைய நெடில் வந்து மாடு. கழனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறா. ஸோ இந்த மாதிரியுமே ஒன்று வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. கூற்று என்ன அப்படின்னா, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகேவா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தில்லான்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கீழ்காண 3 தொடர்களுள் சரியானவற்றை தெரிவு செய்க. இறந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும். ஓகேவா? ஸோ இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். அதை வச்சு 3 கூற்றாக கொடுத்துருக்காங்க. இல்லை சரியானது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, ஆவும் ஈயும் சரி, ஆ ஆப்ஷன் வந்து தப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது வங்கி அட்டை இல்லை அப்படின்னா, பேங்க் புக் இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பர் வச்சோ பாஸ்புக் நம்பரை வச்சு வந்து பணம் செலுத்த முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து தவறான கூற்று. ஆன்சர் வந்து 1ஆவதும் 3ஆவதும் சரி. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை அறிந்து எழுதுக. மீடியா, இதோடைய தமிழ் சொல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஊடகம். ஸோ கலைச்சொல்லுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோவே போட்டிருப்போம் 6th-லேருந்து 12th வரைக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்வி எல்லாம் வந்து கேட்டுருக்காங்க இல்லையா? பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைடு எஃபெக்ட், இதற்கு ஏற்ற கலைச்சொல்லை தெரிவு செய்க. சைடு எஃபெக்ட், இதுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னா பக்க விளைவு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நோய் அப்படின்னா டிசீஸ்னு சொல்லலாம், மூலிகைனா ஹேர்பு, ஒவ்வாமை எப்படின்னா அலர்ஜின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அடுத்தது கலைச்சொல்லறிக இன்ஸ்கிரிப்ஷன், இதோடைய தமிழாக்கம் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொறிப்பு. ஓகேவா? இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகழாய்வுன்னு சொல்லலாம். ஹீரோஸ்டோன் அப்படின்னா நடுகள். கல்வெட்டியல் அப்படின்னா அதுக்கான ஆங்கில சொல் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். தண்டருள் என்ற சொல்லின் பொருள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி சொல்லலாம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. ஓகேவா? ஸோ இதுவுமே சொல் பொருள் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அடுத்தது பொருத்தமான பொருளை தெரிவு செய். திங்கள், இதுக்கான கரெக்டான பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நிலவு. ஓகேவா? திங்கள் அப்படின்னா நிலவுன்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்தது திருமறைக்காடு என அழைக்கப்படுவது. திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, வேதாரண்யம். வேதாரண்யத்தோட இன்னொரு பேர் தான் திருமறைக்காடு. அடுத்தது சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. ஆட்டு டேஸ், கூட்டு பெயர்கள். ஓகேவா? இது வந்து மரபு பெயர்கள்னு சொல்லலாம். நிறைய உண்டு. இளமை பெயர்கள், அப்புறமாட்டி அதோடைய ஒலி பெயர்கள், அதோடைய சவுண்டு வச்சு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரி கூட்டு பெயர்கள் இதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஆட்டு கூட்டம்னு சொல்லுவோமா, ஆட்டு நிறை, ஆடுகள், மந்தை என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டின்னு சொல்லலாம். ஆட்டு மந்தை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதே இது ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா ஆ நிறைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது கீழ்காணும் சொல்லின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல். கல் வந்து கூட்டமாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? கல் குவியல்னு சொல்லுவோம் இல்லையா? கற்குவியல் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பழம். இச்சொல்லின் கூட்டுப்பெயர். பழம் வந்து மொத்தமாக நிறைய இருந்துச்சு என்ன சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குலை. ஓகேவா? பழம் இதோடைய கூட்டுப்பெயர் குலை. எடுத்துக்காட்டாக திராட்சை குலையை வச்சுக்கலாம். ஒரு கொலைன்னு பார்த்தோன்னா இல்லை நிறைய திராட்சை பழங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ பழங்கள் நிறைய சேர்ந்தது குலை. அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அதாவது சொற்கள் வந்து மாறி மாறி இருக்குது, அதை சரியாக அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். மற்ற எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக இருக்கு இல்லையா? அடுத்தது சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. இதுவுமே அதே தான், சொற்கள் வந்து இடமாற்றி இருக்குது. கரெக்டான ஆர்டர் என்ன சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஸோ மற்ற எல்லாமே ரீட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு புரியும். மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வார்த்தை என்ன, சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அடுத்தது சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. அகைன் அதே தான், சொற்கள் வந்து இடம் மாதிரி இருக்குது, அதை வந்து சரியாக அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. ஓகேவா? சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. அடுத்தது ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ இது வந்து நம்ம இங்கிலீஷில் படிப்போம்ல, ஆன், இது ரெண்டும் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி தான் தமிழில் ஒரு ஓர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அதாவது இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் பார்த்தோன்னா, உயிரெழுத்து அல்லாத சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதே இது உயிரெழுத்தோட ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். பாருங்கள், தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் ஓர் இலக்கியம் சிலப்பதிகாரம். இதில் பாருங்கள், இலக்கியம் அப்படிங்கிறதுல ஈ அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்து சொல் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது, ஓர் அப்படின்னு தான் வரணும். உயிரெழுத்து வச்சு வர ஒரு வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும், ஒரு அப்படிங்கிறது வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மறுபடியும் அதே தான், ஒரு ஓரதை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ ஒரு இரவும் அப்படின்னு சொல்லிட்டு வராது, இங்கே வந்து ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அண்ட் ஓர் பகலும் சொல்லிட்டு வராது, இங்கே பா அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது, அதனால் அங்கே ஒரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். சேர்ந்தது ஒரு நாள், இது வந்து கரெக்டு தான், இது வந்து உயிரெழுத்து இல்லை, அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததும் அதே தான் கேட்டிருக்காங்க. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சொல்லலாம். ஆல்ரெடி சொன்னது தான், ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும், ஒரு வரக்கூடாது. அண்ட் ஓர் குளம், கூ அப்படிங்கிறது உயிரெழுத்து கிடையாது, அதனால் ஒரு அப்படின்னு தான் வரணும். ஸோ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. சொல் பொருள். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. விச்சை அப்படின்னா கல்வின்னு சொல்லலாம். ஈயில் அப்படின்னா கொடுத்தல். பருதி அப்படின்னா கதிரவன். வெற்பு அப்படின்னா மலை. ஓகேவா? ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. அடுத்தது உரு இச்சொல்லின் பொருளை தெரிவு செய்க. உரு அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். அடுத்தது சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். பரி அப்படின்னா குதிரை.
சிங்காரம் அழகு, சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. அண்ட் இதுவுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். அதாவது நியூவாக யாராச்சும் வரீங்க அப்படின்னா இந்த பொறுத்துக்கு வந்து ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். இப்போ பார்த்தோன்னா இப்போ நம்ம பொறுத்துன்னு எப்படி பார்த்தோன்னா பொக்கிஷம் அப்படிங்கிறது செல்வம், இங்கே வந்து 1 வருது, 4 இப்படி போட்டிருக்குமா. சில பேர் போடுவாங்க. இப்போ நம்ம எழுதுனதுனால மேலேருந்து அப்படி 2, 3, 4, 1 அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுவுமே ஆப்ஷன் ஏல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட் அது வந்து வரக்கூடாது. ஓகேவா. 2, 3, 1 நம்ம போட்டது எப்படி வந்திருக்கு. பட் அது நம்ம எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்னது ஆன்சரு, 4th ஒன் தான் ஆன்சர். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் 4, செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 1. ஸோ 4, 1. அடுத்தது 2, 3. ஸோ அந்த மாதிரி தான் வரணும். இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போட்டு பழகுங்க. பொக்கிஷம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, செல்வம். ஸோ 4th ஒன் தான் ஆன்சர். பரி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, குதிரை. ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர். சிங்காரம் அப்படிங்கிறது அழகு, 2வதுல இருக்குது. சூரன் அப்படிங்கிறது வீரன், 3வதுல இருக்குது. ஸோ இப்போ நம்ம எழுதலாம் 4, 1, 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து தெரியாமல் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ். ஓகேவா. அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல. ஸோ என்ன வரும், ஒருமைப்பன்மை பிழைன்னு சொல்லலாம். இங்கே வந்து அல்ல வருமா, அல்லன் வருமா, இல்லை வருமா, அன்று வருமா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன். ஓகேவா. அவன் அப்படின்னு வந்தால் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவள் அப்படின்னா அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அன்று அப்படிங்கிறது ஒருமைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதாவது அக்ரிணை ஒருமைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்ல அப்படிங்கிறது அக்ரிணை பன்மைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அடுத்து அதே தான் ஒருமை பன்மை பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்லன், அன்று, அல்லர், அல்லீர் என வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். நம்ம மேலே பார்த்த மாதிரியே தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அல்லன்னு பார்த்தோம் இல்லையா. கண்ணன் அப்படிங்கிற ஒரு நபரை தான் குறிக்குது. அதனால் அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது. ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார், உணர்த்தினான், உணர்த்தினார்கள், உணர்த்தியவர்கள் என வரும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஹிப்பாலஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆள் தான் குறிக்குது. அண்ட் அதுக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்லணும், உணர்த்தினான்னு சொல்லக்கூடாது. உணர்த்தியவர்கள் அப்படின்னா அது வந்து பன்மையில் வரும், உணர்த்தினார்களும் பன்மையில் வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். தென் நெக்ஸ்ட்டு ஒரு பத்தி வந்து கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்பாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப் ரிலேட்டடாக 5 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு மேக்ஸிமம் வந்து அந்த ஃபுல் பேராகவே நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்காது. டேரெக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேராகிராஃபை ரீட் பண்ணால் போதும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன், காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அண்ட் மேக்ஸிமம் இதுக்கான ஆன்சருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே தான் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் டேரெக்டாக நம்ம அதுக்கான ஒரு கீவேர்டு மட்டும் நம்ம பார்த்தாலே போதுமானது. காமராசன் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள். அப்போ நுழைய முயன்றவங்க அப்படிங்கிற வேர்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த இருக்குது பாருங்கள். நுழைய முயன்றனர் யார் அப்படின்னா ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிறுவனும் அவனுடைய தங்கையும் அப்படின்னா சிறுவன், சிறுமி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு, இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது. ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இந்நிகழ்வு அப்படின்னா இந்த நிகழ்வு இதில் வந்து ஒரு நிகழ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் சிறுவனுடைய எப்பண்பு வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு மேலோட்டமாக வந்து என்ன கதை அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா. இந்நிகழ்வு சிறுவனது நேர்மை பண்பை வந்து விளக்குது. அடுத்தது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் டேஸ். ஸோ இதுவே பார்த்துடலாம். மறுநாள் வந்ததும் காமராஜர் மனம் டேஸ் எங்கே இருக்குது. மறுநாள் வந்ததும் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது. இதாக பாருங்கள். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். மறுநாள் அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. அப்படி வரும்போது பார்த்தோன்னா மனம் நெகிழ்ந்தார். ஓகேவா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெகிழ்ந்தார் அப்படின்னு தான் வரும். ஸோ மேலாட்டமாக நம்ம வந்து இதை ரீட் பண்ணாலே போதுமானது. உட்காந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே. எக்ஸாமில் நெக்ஸ்ட்டு சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜன் வீட்டிற்கு வந்தார்கள்.
ஸோ எதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், தேர்வுக்கு பணம் கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷனுமே இங்கே இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தேர்வுக்கு பணம் கட்ட. அடுத்தது, காமராசர் செய்த உதவி யாது? ஸோ ஆப்வியஸாக அவர் வந்து இந்த பணத்தை தான் கொடுத்தாரு. அவங்க வந்து பணம் கேட்டு வந்தாங்க, இவர் வந்து பணம் வந்து கொடுத்தாரு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட அந்த 10லேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து முடியுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து சும்மா ஈஸியாகவே நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேரா ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணோம்னா அதில் நமக்கு 3 மினிட்ஸ் கிட்ட வந்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஃபஸ்ட் டேரெக்டாக நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். அதுலேருந்து நம்ம அந்த ஆன்சரை மட்டும் பிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா? பிரித்தெழுதுக டாபிக். அண்ட் இது ஃபுல்லாகவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து 6லேருந்து 12th வரைக்கும் உள்ள கண்டென்ட் ஃபுல்லாகவே நம்ம போட்டுப்போம் வீடியோவாக. பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். பூட்டும் கதவுகள் இதை பிரித்தா என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பூட்டும் கூட்டல் கதவுகள். ஓகேவா? பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். அடுத்தது, பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அடுத்தது, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நலமெல்லாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நலம் கூட்டல் எல்லாம். இங்கே பாருங்கள், நலன் கூட்டல் எல்லாம்லாம் இருக்குது, கிடையாது ஆன்சர். நலம் கூட்டல் எல்லாம் அப்படின்னா நலம் எல்லாம், மே தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. ஊக்கம், இதோடைய எதிர்ச்சொல் வந்து சோர்வு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்ததுமே எதிர்ச்சொற்களை பொறுத்துக. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி சொல்லலாம். அணுகு அப்படின்னா விலகு அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். ஐயம் அப்படின்னா தெளிவு அப்படிங்கிறது எதிர்ச்சொல். ஊக்கம், இதோடைய எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை அப்படின்னா எதிர்ச்சொல் வந்து பொய்மை. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 4, 1, 2, 3. அடுத்தது, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல், இதோடைய எதிர்ச்சொல் சேர்த்தல்னு சொல்லாமல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்தது, பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ இந்த மாதிரி டாபிக்மே கேட்குறாங்க. பொருந்தா சொல் அப்படிங்கிறது இந்த மாதிரி அதாவது நூல் ஆசிரியர்கள் கொடுத்து கேட்குறாங்கல்ல. நூல்கள் இப்போ 50 காப்பியம்னா அதுலேருந்து ஒரு 3 ஆப்ஷன் வந்து 50 காப்பியங்கள், அண்ட் 1 மட்டும் வேறு மாதிரி வச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் இது பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒன்று அண்ட் ரொம்ப ஈஸியான ஒன்று கூட. ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க எப்படிலாம் கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இலங்கை அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அதாவது மற்ற எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு, இலங்கை அப்படிங்கிறது வேற ஒரு கண்ட்ரி இல்லையா? அடுத்தது, பொருந்தா சொல்லை கண்டறிதல். இது வந்து ஒருமைப்பன்மை பிழை வகை வச்சு வந்துருக்கு. அல்லன், அவன் அல்லன், அவர் அல்லீர், அவள் அல்லல், அவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. இதில் கரெக்டானது வந்து 3 இருக்குது. பொருந்தா சொல்ல கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் தப்பாக இருக்குது, மற்ற 3 வந்து பொருந்திருக்கு. ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? அதாவது அவன் அப்படின்னா அல்லன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அவள் அப்படின்னா அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அவை அப்படின்னா அல்ல. ஓகே, அதை பார்த்தோம் இல்லையா? அதாவது அக்ரீனையில் ஒருமை வந்தால் அன்றுன்னு சொல்லிட்டு வரணும். அக்ரீனையில் பன்மை, அவைங்கிறது அக்ரீனை பன்மை இல்லையா? அப்படின்னா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். பட் இங்கே அவர் அப்படின்னா அல்லீர்னு சொல்லிட்டு வராது. அப்போ அல்லீர் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதுக்கு பொருந்தாத சொல் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அதான் வந்து தவறாக பொருந்திருக்குது. தென் நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரெச்சம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இறந்த கால பெயரெச்சம்னு சொல்லிட்டு இருக்குது, அதுக்கு பொருந்தாதது என்ன? ஸோ ஆன்சர் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அதாவது 2 வார்த்தை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இறந்த கால பெயரெச்சம், இதுக்கு வந்து பொருந்தாத சொல். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா படித்து வந்தான், படித்த மாணவின்னு சொல்லிட்டு இருக்குது. படித்து அப்படிங்கிறது வந்தான்னு சொல்லிட்டு முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அது வந்து வினை கொண்டு முடிஞ்சிருக்கு, அதனால பெயரெச்சம்லாம் வராது. நெக்ஸ்ட்டுமே அதே தான், படித்து முடித்தான் அப்படிங்கிறது பெயரெச்சத்தில் வராது, வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது. அடுத்தது பாருங்கள், படித்த மாணவன், படிக்கும் மாணவி, பெயரெச்சத்தில் முடிஞ்சிருக்கு இல்லையா? அதனால் இது நம்ம இறந்த கால பெயரெச்சம்னு சொல்லிட்டு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா
படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன் சி அண்ட் டி ரெண்டுமே சேமாக தெரியுது. இதுக்கு வந்து பொருந்தா சொல்ல, ஓகேவா? இறந்த கால பேரரசுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் மற்ற மூணுமே பார்த்தோன்னா இறந்த கால பேரரசத்தில் வராது. சி மட்டும் தான் இறந்த கால பேரரசத்தை குறிக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்தது கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடர்னை எடுத்தெழுதுக. மரபு பிழை இல்லாத தொடர், அதாவது இதோடைய ஒளி மரபு வச்சு கேட்டிருக்காங்க. காகம் அண்ட் மயில் இதோடைய ஒளி மரபுகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. காகம் கரையும், மயில் அகவும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. உபதேசங்கள் அப்படிங்கிறதுல அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதோடைய தமிழ் சொல் என்ன? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், அறிவுரைகள். ஓகேவா? உபதேசங்கள் இது வந்து பிறமொழி சொல், இதுக்கான தமிழ் சொல் வந்து அறிவுரைகள். அடுத்தது சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள், அணிந்தது, அணிந்தார்கள், அணிந்தனர். என்ன வரும்? ஸோ ஆப்வியஸாக ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்குது. ஸோ இங்கே வந்து இல் அப்படின்னு சொல்லி தான் முடியணும். அணிந்தாள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அணிந்தது அப்படிங்கிறது ஒருமை, அக்ரீனை வந்து குறிக்கக்கூடியது. அண்ட் அணிந்தார்கள், அணிந்தது எல்லாமே பன்மையை குறிக்கக்கூடியது இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் தான் கரெக்டு. என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. பேங்க் அப்படிங்கிறது வங்கி, இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. அண்டு செக் அப்படின்னா கடன் அட்டை வராது. கரன்சி நோட்னா குறிப்பீடு வராது. டிஜிட்டல் பணத்தால் வராது. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? பேச்சாற்றல் அப்படின்னா எலக்யூஷன், அதான் வந்து கரெக்டாக பொருந்திருக்குது. பேலட் அப்படின்னா கதை பாடல்னு சொல்லிட்டு வரணும். கரேஜ்னா துணிவு, யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்துள்ளது. டெபிட் கார்டு. டெபிட் கார்டு இதோடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னா பற்று அட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? டெபிட் கார்டு இதோடைய தமிழ் சொல் பற்று அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். செக் அப்படின்னா காசோலை. அண்ட் டிடி டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி அண்ட் வரின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் சரியான பொருள் சொல்லி கேட்டுக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வரி அப்படின்னா தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது வரி 2 வரி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்லைனா கியூ, அதுவுமே வரி தான் சொல்லுவோம், தொடர் தான் தமிழில். ஸோ அதை வந்து சரியாக பொருந்திருக்குது. அடுத்ததுமே ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை, பறவை. ஸோ 2 ரா உச்சரிப்பு ஒன்று போல தான் இருக்குது கிட்டத்தட்ட. பட் பொருள் வந்து வேறுபடுது. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சொல்லலாம். இந்த பறவை அப்படின்னா கடலை குறிக்கும். அண்ட் இந்த பறவை புல், பறவை வந்து குறிக்கும். ஓகேவா? அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடைந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஓகேவா? இங்கே மணமக்களை அப்படிங்கிறது 2 சொல்லினா வராது, 3 சொல்லினா தான் கரெக்டு. அதே மாதிரி மனமகிழ்ச்சி இதுலேயுமே பாருங்கள் 3 சொல்லினா வராது, 2 சொல்லினா தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி, மேனி, அணி, வனப்பு, அழகு, சிரிப்பு, சிரிப்பு, வனப்பு. என்ன வரும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அணி, வனப்பு. ஓகேவா? அணி அப்படின்னா அழகுன்னு ஒரு பொருள் உண்டு. வனப்பு அப்படின்னாலும் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு. ஸோ ஒரே பொருள் தரும் பல சொற்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது சூம்பல், சிவியல், அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? ஸோ இதுவுமே 10th தமிழில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன். சூம்பல், சிவியல், அழியல் அப்படிங்கிறது
எந்த வகையை குறிக்குது? இளம் பயிர் வகையா, கெட்டுப்போன காய்கனி, மணி வகை, கெட்டுப்போன பிஞ்சு வகை? ஸோ ஆன்சர் பார்த்தலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கெட்டுப்போன காய்கனி வகை. ஓகேவா? சூம்பல், சிவியல், அழியல். அடுத்தது ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. கடல். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள். கடல்னு பொருள் வரக்கூடிய இன்னும் 2 சொற்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லலாம். முன்னீர், பவ்வம். முன்னீர் அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும், பவ்வம் அப்படின்னாலும் கடலை தான் குறிக்கும். அண்ட் ஆழி அப்படின்னாலும் கடலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் தான். அடுத்தது வேர்ச்சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு அப்படிங்கிறது வேர்ச்சொல். இதோடைய பெயரெச்சம் வந்து கேட்டிருக்காங்க. என்ன வரும்? பெரு. இதோடைய வேர்ச்சொல் என்ன சொல்லி பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பெற்ற. ஓகேவா? அதாவது மேக்ஸிமம் வந்து ஆ அப்படிங்கிற சவுண்டில் முடிஞ்சாலே நம்ம பெயரெச்சம்னு சொல்லிட்டு சொல்லலாம். பெரு அப்படிங்கிறது வேர்ச்சொல், இதோடைய பெயரெச்சம் பெற்ற. அண்ட் பெற்று அப்படிங்கிறது வினையெச்சம்னு சொல்லலாம். பெற்றான் அப்படிங்கிறது வினை முற்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நீங்கள் இதுலேயுமே இன்னும் தெரிஞ்சுக்கணும். இப்போ பெற்றான் இல்லை பெற்று, பெற்ற இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அப்போ பெரு அப்படிங்கிறது வேர்ச்சொல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பெற்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோடைய வேர்ச்சொல் கேட்டாங்கன்னா பெற்று அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. இதோடைய வேர்ச்சொல் வந்து பெரு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கீழ்கண்டவற்றில் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வேர்ச்சொல் இணை. ஓகேவா? ஒரு வார்த்தை அதோடைய வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, இல்லை சரியான இணைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பொரித்த. இதோடைய வேர்ச்சொல் பொறி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சராக இருக்குது. மற்றது எல்லாமே பார்த்தோம்னா வருக. இதோடைய வேர்ச்சொல் வரு கிடையாது, வா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? வருக இதோடைய வேர்ச்சொல் வா. மயங்கிய அப்படின்னா மயங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். கிளர்ந்த அப்படின்னா இதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது ஆடினான். இதோடைய வேர்ச்சொல் தருக. ஆடினான். ஆடினான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்று. இதோடைய வேர்ச்சொல் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. ஓகேவா? குமை அப்படிங்கிறது வேர்ச்சொல், இதோடைய வினைமுற்று வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சொல்லலாம். குமைந்தன. ஓகேவா? குமைந்து அப்படின்னா வினையெச்சம் சொல்லலாம், குமைந்த அப்படின்னா பெயரெச்சம். நம்ம கேட்டிருக்கிறது வினை முற்று கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, குமைந்தன. அப்போ இதில் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் குமைந்து, குமைந்த, குமைந்தன அப்படிலாம் கொடுத்து இதோடைய வேர்ச்சொல் கேட்டாங்க அப்படின்னா குமை அப்படிங்கிறது வேர்ச்சொல்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான் அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல், இதோடைய வினைமுற்று வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கண்டான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. ஓகேவா? கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல், இதோடைய வினைமுற்று கண்டான். கண்டு அப்படிங்கிறது வினையெச்சம்னு சொல்லலாம். கண்டவன் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ இதில் நம்ம கண்டு, கண்டான், கண்டவன் இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துட்டு இதோடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கான் அப்படிங்கிறது தான் அதோடைய வேர்ச்சொல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி எழுதுக. ரொம்பவே ஈஸியானது. அண்ட் இது பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது இந்த பர்டிகுலர் கொஸ்டின். அகர வரிசைப்படி எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் வந்து தெரிஞ்சாலே கண்டிப்பாக எல்லோரும் எழுதிடலாம் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உழவு, ஏர், மண், மாடு. அதாவது ஃபஸ்ட் நம்ம இந்த வார்த்தைகளில் உயிர் எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். உயிர் எழுத்துக்கள் அடிப்படையில் அ, ஆ, இ, அந்த ஆர்டரில் வந்து ஃபஸ்ட் எழுதணும். அண்ட் அதுக்கப்புறமா உயிர் மெய் எழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா இங்கு வரிசைப்படி ஃபஸ்ட்டு இருக்கிறது எழுத வேண்டியதா. ஓகேவா? ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு உழவு, நெக்ஸ்ட்டு ஏர், அடுத்து மண், மாடு தான் வரும். தென் நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, உடுக்கை. இதில் வந்து இருக்கக்கூடிய ஒரே உயிரெழுத்து சொல் வந்து உடுக்கை தான். ஸோ அது ஃபஸ்ட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு கா, அதுக்கப்புறமா தான் பா வரிசை வரும், அடுத்து தான் மா வரிசை வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்ததுமே அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஸோ இது எல்லாமே உயிரெழுத்துக்கள் வச்சு தான் வந்திருக்குது. ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே உயிரெழுத்து. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அழகு, இசை, உரிமை, ஏற்றம். ஆ, இ, உ, ஏ. ஓகேவா?
அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஸோ இந்த டைப்பில் நம்ம ஆல்ரெடி ஒரு 3 கொஸ்டின்களை பார்த்தோம் இல்லையா, இதே கொஸ்டின் பேப்பரில். சொற்கள் வந்து குழப்பி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான முறையில் அமைந்த சொற்றொடர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. ஓகேவா, அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை அப்படிங்கிறதா கரெக்டான ஆர்டரில் இருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள், மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகம், பொதிகை மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் வாழ்ந்தார் மலை பொதிகை அகத்தியர். ஸோ இதெல்லாம் மீனிங்ஃபுல்லாகவே இல்லை இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின் தின். ஸோ ஒலி வந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. எனக்கு இதுக்கான பொருள் வந்து வேறுபாடுது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பின்னு சொல்லலாம். தின், இந்த 3 சொல்லி இன்னும் வச்சுட்டா திண்மை வலிமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த தின் அப்படின்னா திங்கிறது, சாப்பிட்றது, உணவு, உண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 சொல்லி என்ன அப்படின்னா தின் வந்துச்சுன்னா வலிமை, 2 சொல்லி தின்னா உண். அடுத்தது இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடை கண்டுபிடி. இருவினை இந்த மாதிரி டாபிக்மே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அது வந்து சேமாக தான் அந்த சொற்றொடர் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு எழுத்து மாறதுனால அதோடைய பொருளை வந்து மாறுபடுது. ஓகே, குவிந்து குவித்து இருவேறு வினைகளாக மாறிடுது. அதுக்கான பொருளுமே வந்து மாறுபடுது. குவிந்து அப்படின்னா என்ன பொருள், குவித்து அப்படின்னா என்ன பொருள். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அமைச்சர் பதவி ஏற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். ஓகேவா, குவிந்தன குவித்தனர், இந்த இடத்துல தான் குவிந்தன வரும், இந்த இடத்துல குவித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, அதே மாதிரி இதில் ஒருமை பன்மை பிள்ளையுமே வந்திருக்குது. மற்ற ஆப்ஷனில் பாருங்கள், பாராட்டுகள் குவிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது, குவிந்தன ஹள் பன்மையில் இருந்திருக்கு. ஸோ குவிந்தன அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதுவுமே எல்லாமே உயிரெழுத்து வச்சு தான் வந்திருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஃபஸ்ட் ஒன்று தெரிஞ்சாலே போதுமானது, ஆ தான் ஃபஸ்ட்டு வரும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். இயந்திர மனிதன் என்பவன் யார்? சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திரம் எது? ஜப்பானில் உருவாக்கிய இயந்திர மனிதர் யார்? பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேவா, சாஃப்ட் வங்கி, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதுக்கு சரியான வினா என்னென்னா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? ஓகேவா, ஆப்ஷன் பி கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட சேமாக தெரியும், பட் அது வந்து வராது. எக்ஸாக்டான கொஸ்டின் என்ன அப்படின்னா பெப்பர் அப்படிங்கிறது யார், அதை பற்றி தான் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து இருக்குது. ஸோ சரியான வினா ஆப்ஷன் டி. அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். இதுக்கான சரியான வினா தமிழர்களின் வீர விளையாட்டு இது, எது, யாவை, அது என்னது வரும்? சிம்பிளான ஒன்று தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தமிழர்களின் வீர விளையாட்டு எது. அடுத்தது கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. ஸோ இந்த மாதிரி டாபிக்மே கேட்குறாங்க. உவமை பொருள், மரபு தொடர்னு கூட சொல்லலாம். கல்லில் நார் உரித்தல் இதோடைய எக்ஸாக்டான மீனிங் என்ன? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு சொல்லலாம். இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல், அதாவது இப்போ தேங்காய் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து தேங்காய் நாரோடு இருக்குது, அதை வந்து கல் வச்சு நம்மளால் உரிக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஒரு கூர்மையான பொருள் இருந்தால் தான் உரிக்க முடியும். அதுதான் வந்து இயலாத ஒரு செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை தொடர். கயல்விழி பாடாதே, கயல்விழி பாடி மகிழ்ந்தாள், கயல்விழியால் பாடப்பட்டது, கயல்விழி பாடி மகிழ்வித்தாள். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் இதுதான் செய்வினை தொடர். கயல்விழி பாடி மகிழ்வித்தாள் அப்படிங்கிறது பிற வினையில் வந்துடும். கயல்விழி பாடாதே அப்படின்னா அது வந்து ஒரு கட்டளை தொடர் மாதிரி இருக்குது. கயல்விழியால் பாடப்பட்டது இது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர் இல்லையா, பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
அது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது பிற வினைத்தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான், அவனை திருப்பினான், அவனை திட்டினான், அவனை வருந்தினான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லலாம். அவனை திருந்தச் செய்தான். ஓகேவா, அவனை திருந்தச் செய்தான், இதுதான் பிற வினைத்தொடர். அடுத்தது பசுமரத்து ஆணி போல, உவமை கூறும் பொருளை கூறு. ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டதுன்னு சொல்லலாம். பசுமரத்து ஆணி போல மனதில் பதிதல் இல்லையா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை. பயனின்றி இருத்தல், நீண்ட காலத்திற்குரியது, இருப்பது போல் தோன்றுதல், இல்லாத ஒன்று. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இல்லாத ஒன்று. ஓகேவா, ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லவே இல்லை இல்லையா. ஸோ இல்லாத ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். அவளை நினைத்து உரலை இடித்தல். பயனின்றி இருத்தல், எண்ணமும் செயலும் ஒத்து வராமை, இல்லாத ஒன்று, பட்டறிவில்லாத படிப்பறிவு. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. வேற எங்கேயோ நினச்சிட்டு வேற என்னமோ ஒரு வேலையை செய்கிறது. ஓகேவா, அதாவது எண்ணம் வேற எங்கேயோ இருக்குது, செயல் வேறு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும். எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. ஸோ இந்த மாதிரி உவமையை வச்சே வந்து 4 கொஸ்டின் கிட்ட கேட்டுக்காங்க இல்லையா. ஸோ முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. வாலண்டியர், இதோடைய கலைச்சொல் என்ன? இந்த டாபிக்குமே நிறைய கேட்டுக்காங்க. ஸோ முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்தது சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட். கிளைமேட் இதோடைய கலைச்சொல் என்ன? தட்பவெப்பநிலையா, வானிலையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தட்பவெப்பநிலை. ஓகே, வெதர் அப்படின்னா தான் வானிலை, கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. அடுத்தது அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். காணொளி கூட்டம். காணொளி கூட்டம் இதோடைய கலைச்சொல் என்ன சொல்லி கேட்டுருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேவா, காணொளி கூட்டம் இதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ். அண்ட் இந்த கொஸ்டினே நம்ம இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் நான் வந்து பார்த்துருந்தேங்க. எப்படி கேட்டுருந்தாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் அலுவல் சார்ந்த கலைச்சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மற்ற 3மே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த மீடியா, இந்த கிளைமேட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்று மட்டும் வீடியோ கான்ஃபரன்ஸ் சொல்லிருந்துச்சு. அதில் அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்ன அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாமே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, நம்ம இன்னும் எந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விடை வகைகள். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, வினா எதிர் வினாதல். ஓகேவா, இங்கே ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க, அகைன் அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா, வினா எதிர் வினாதல். இதே இது நீயே போ அப்படின்னா ஏவல் விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, ஊருக்கு வருவே அப்படின்னா ஊருக்கு வரல, நான் விளையாட வரேன். ஸோ அந்த மாதிரி சொன்னால் அதுக்கு இனமொழி விடை. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. ஓகேவா, கொஸ்டின்லேயே இருக்குது என்று ஏவி கூறுவது என்ன அப்படின்னா ஏவல் விடை. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது விடை வகை கூறு. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல். கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் மறை விடை அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம 100 கேள்விகள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இந்த சீரீஸுடைய ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் 100 கேள்விகள் வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது அப்கமிங்கில் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஓகேவா, அண்ட் அதுக்காக நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் வந்து டெய்லியும் உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 9 PM உங்களுக்கு டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம பிவிக்கு டிஸ்கஷன் வந்து வரும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா,
அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.